காசி ஒரு நகரமல்ல, அது மரணத்தின் வாசல். ஆத்மாக்கள் சிவனாகும் அக்கினிகுண்டம். கேட்பது கதையல்ல, உன் சிந்தனையை உலுக்கும் ஆன்மாவின் விழிப்பு. காசி, வாரணாசி, ஆனந்தவனம், முக்திதாயினி. இந்த பூமியில் மரணத்துக்கு மட்டும் ஒரு தனி முகவரி உண்டு என்றால் அது காசிதான். ஆயிரக்கணக்கான வருடங்களாக லட்சக்கணக்கான உடல்கள் எரிந்து சாம்பல் கலந்த மண் இது. ஆனால் இந்த மண்ணில் புதைந்திருப்பது சாம்பல் மட்டும் அல்ல, ஒரு விஞ்ஞானம் புதைந்திருக்கிறது. சித்தர்கள் மறைத்த ஒரு ரகசியம் புதைந்திருக்கிறது. காசியில் மரணிப்பது என்றால் என்ன? அந்த கடைசி மூச்சு வெளியேறும்போது அந்த உயிர் எங்கு போகிறது? எப்படி போகிறது? ஏன் மற்ற இடங்களில் மரணிப்பதை விட காசி மரணம் மட்டும் முக்தி என்று சொல்லப்படுகிறது? இன்று நாம் திறக்கப் போகிறோம். சித்தர்கள் இரகசிய கிரந்தங்களில் மட்டுமே எழுதப்பட்ட விஞ்ஞானமும் ஆன்மீகமும் சந்திக்கும் அந்த புள்ளியே மணிகர்ணிகா, ஹரிச்சந்திரா காட். இந்த இரண்டு இடங்களிலும் 24 மணி நேரமும் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 400 உடல்கள், ஒவ்வொரு வருடமும் 1,15,000 உடல்கள் எரிந்து சாம்பலாகின்றன. ஆனால் இங்கு எரிவது வெறும் உடல் மட்டும் அல்ல, ஒவ்வொரு உடலும் அந்த ஆத்மாவின் 84 லட்சம் பிறவிகளின் கர்மாக்களும் எரிகின்றன. அந்த நெருப்பு சாதாரண நெருப்பு அல்ல, அது வைரவ அக்கினி, கால பைரவரின் அக்கினி. இந்த நெருப்பு உடலை மட்டும் எரிக்கிறது, இது ஆத்மாவின் கரும சங்கிலியை அறுக்கிறது. ஆனால் எப்படி? அதற்கு இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காசியில் நிலத்தடியில் 40 அடி ஆழத்தில் என்ன இருக்கிறது என்று நாசா விஞ்ஞானிகள் ஒரு கண்டுபிடிப்பை சமீபத்தில் வெளியிட்டார்கள். பூமியின் சில பகுதிகளில் குவார்க் படிகங்கள் அதிக அளவில் இருந்தால் அங்கு இயற்கையான பைசோ எலக்ட்ரிக்கல் ஆற்றல் உருவாகிறது. அதாவது அழுத்தம் கொடுக்கும்போது அந்த படிகங்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. காசி நகரம் அமைந்திருப்பதே ஒரு மாபெரும் குவார்க் படிக படுகையின் மேல்தான். ஆயிரக்கணக்கான வருடங்களாக கங்கை நதி ஓடி ஓடி இந்த படிகங்களை தூண்டிவிட்டு கொண்டே இருக்கின்றது. இது உருவாக்கும் அதிர்வுகள் பூமியின் மேல் பரப்பில் தொடர்ந்து வெளியேற்றி கொண்டே இருக்கின்றது. இதைத்தான் சித்தர்கள் சிவனின் 3வது கண் அதிர்வு என்று சொன்னார்கள். இப்போது ஒரு மனிதன் இறக்கும்போது அவன் உடலில் உள்ள பஞ்சபூதங்கள் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அவை கலந்து இயற்கையுடன் கலக்க வேண்டும். இதுதான் இயற்கையின் நியதி. அதனால் சாதாரண இடங்களில் இந்த கலைதலுக்கு வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் கூட ஆகும். உடல் அழுகும், புழுக்கள் விழும், துர்நாற்றம் வீசும். ஆனால் காசியில் சிதையில் உடல் வைக்கப்பட்ட 90 நிமிடங்களில் முழு உடல் எரிந்து சாம்பலாகிவிடும். இது வெறும் நெருப்பின் வேகம் மட்டுமல்ல, இது அந்த பைசோ எலக்ட்ரிக்கல் ஆற்றலின் வேலையே. அந்த ஆற்றல் உடலின் ஒவ்வொரு அணுவையும் நொடி பொழுதில் அதிர வைத்து பஞ்சபூதங்களையும் விடுவிக்கின்றன. ஆனால் உடல் மட்டும் போதாது, ஆத்மாவின் பயணம் அங்கே ஆரம்பிக்கிறது. கருட புராணம் சொல்கிறது, மனிதன் இறக்கும்போது அவன் ஆத்மா உடலை விட்டு வெளியேற 9 வாசல்கள் உண்டு. கண்கள், நாசி, வாய், காதுகள் இவைதான் அந்த வாசல்கள். இந்த வாசல் வழியாகத்தான் வெளியேறும் ஆத்மா தான் செய்த கர்மங்களுக்கு ஏற்ப புதிய உடலை தேடிச் செல்லும். இதுதான் பிறவியின் சுழற்சி. ஆனால் காசியில் மரணிக்கும்போது 10வது வாசல் ஒன்று திறக்கிறது. பிரம்மாந்திரம். தலையின் உச்சியில் இருக்கும் இந்த வாசல் சாதாரணமாக ஒருபோதும் திறக்கப்படுவதில்லை. யோகி, சித்தர்கள் மட்டுமே தன் வாழ்நாளில் தியானத்தின் மூலம் இந்த வாசலை திறப்பார்கள். ஆனால் காசியில் சாதாரண மனிதர்களுக்கும் இந்த வாசல் திறக்கும். எப்படி? காசியில் மணிகர்ணிகாவில் எரியும் அந்த நெருப்பு, அது சாதாரண நெருப்பல்ல. அதில் கலந்திருக்கும் சாம்பல் ஆயிரக்கணக்கான சித்தர்கள், யோகிகள், மகான்கள் எரிந்த சாம்பல். அவர்கள் ஆத்ம சக்தி அந்த சாம்பலில் இன்னும் உறைந்திருக்கிறது. அந்த சாம்பலை இறந்த உடலில் பூசும்போது அந்த சாம்பலின் அதிர்வு
இறந்தவர்களின் ஆத்மாவில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. ஆத்மா திடீரென விழித்துக் கொள்கிறது. தான் உடலை விட்டு பிரிவதை உணர்கிறது. அந்த விழிப்புணர்வின் போது அது தானாகவே மேல் நோக்கி பயணிக்கிறது. பிரம்மராந்திரம் வழியாக வெளியேறுகிறது. இப்போது ஒரு கேள்வி. இறந்த பிறகு ஆத்மா எங்கே செல்கிறது? மற்ற இடங்களில் இறந்தவர்களின் ஆத்மாக்கள் வெவ்வேறு லோகங்களுக்கு செல்கின்றன. பித்ருலோகம், சொர்க்கலோகம், நரகலோகம், அவரவர் கர்மாக்களுக்கு ஏற்ப. ஆனால் காசியில் மரணிப்பவர்கள் நேரடியாக சிவனின் இடது காதில் சென்று அமர்வார்கள். இது வெறும் கற்பனை அல்ல. சிவபுராணத்தில் ஒரு ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. காசியில் மரணிப்பவர்களின் ஆத்மாக்களை சிவன் தானே நேரில் ஏற்றுக்கொள்கிறார். கால பைரவரின் உருவில் அவர்களுக்கு தாரக மந்திரத்தை உபதேசிக்கிறார். அந்த மந்திரத்தை கேட்டால் உடனே ஆத்மாவின் அனைத்து கருமாக்களும் அழிந்து விடுகின்றன. இதற்கு ஒரு விஞ்ஞான விளக்கமும் உண்டு. நவீன அறிவியல் சொல்கிறது, ஒளி அதிர்வுகள் பொருளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். சில அதிர்வுகள் பொருளின் கட்டமைப்பை மாற்றிவிடும். காசியில் 24 மணி நேரமும் ஒலிக்கும் மந்திரங்கள், மணிக்கர்ணிகாவில் உச்சரிக்கப்படும் ருத்ராட்சம், இவை உருவாக்கும் ஒளி அதிர்வுகள் அந்த பைசோ எலக்ட்ரிக்கல் ஆற்றலை கலந்து ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை உருவாக்குகின்றன. அந்த அதிர்வெண் ஆத்மாவின் கர்ம முத்திரைகளை கலந்து விடுகின்றன. இதைத்தான் சித்தர்கள் சிவன் தாண்டவம் என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான உண்மை உண்டு. காசியில் மரணிப்பது மட்டும் போதாது. அந்த மரணம் எப்படி நிகழ்கிறது என்பது முக்கியம். காசியில் 2 விதமான மரணங்கள் உண்டு. ஒன்று இயற்கை மரணம், வயோதிகம், நோய் இவற்றால் இறப்பது. 2 திடீர் மரணம், விபத்து, தற்கொலை. இப்படி திடீரென்று இறப்பவர்களின் ஆத்மா அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் உடலை விட்டு பிரிகின்றன. அவர்களுக்கு தாரக மந்திரம் கேட்க வாய்ப்பு கிடைப்பதில்லை. அவர்கள் ஆத்மா குழப்பத்தில் சுற்றி அலையும். ஆனால் காசியின் விசேஷம் என்னவென்றால், அப்படி திடீர்னு இறந்தவர்கள் ஆத்மா கூட காசியின் எல்லையை விட்டு வெளியே செல்லக்கூடாது. அவை அங்கேயே சுற்றும். ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடம். ஆனால் இறுதியில் எப்படியாவது ஒரு நாள் அவற்றுக்கும் காலபைரவனின் தரிசனம் கிடைத்தே தீரும். அவற்றுக்கும் முக்தி அளித்தே தீருவார். இதனால்தான் காசியில் பேய்கள் இருப்பதாக யாரும் சொல்வதில்லை. பேய்கள் இருக்கின்றன, ஆனால் அவைகள் காசியில் நுழைய முடியாது. ஏனென்றால் காசி ஒரு ஆவிகள் சுற்றித் திரியும் சக்தி வாய்ந்த இடம். ஒரு ஆவி காசிக்குள் நுழைந்தாலே அதன் நெகட்டிவ் ஆற்றல் கரைந்து போக ஆரம்பித்துவிடும். அது துடிக்கும், அது கதறும். ஆனால் அந்த கதறல் வலியின் கதறல் அல்ல, அது முக்தி கிடைத்த ஆனந்தத்தின் கதறல். அதனால்தான் பேய்கள் காசிக்கு வர பயப்படுகின்றன. அவை தங்கள் இருப்பை இழக்க நேர்ந்திடும் என்று. இப்போது புரிகிறதா? காசியில் மரணிப்பது முக்தி என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு மத நம்பிக்கை மட்டும் அல்ல, அது ஒரு அண்ட விதி, ஒரு குவாண்டம் உண்மை. நாம் இறக்கும்போது நம் ஆத்மா அனுபவிக்கும் அந்த கடைசி நிமிஷங்கள் நம் அடுத்த பிறவியை தீர்மானிக்கின்றன. பயத்தில் இறந்தால் பயமே நம் அடுத்த பிறவியாகும். ஆசையில் இறந்தால் ஆசையே நம் அடுத்த பிறவியாகும். கோபத்தில் இறந்தால் கோபமே நம் அடுத்த பிறவியாகும். ஆனால் காசியில் நாம் இறக்கும்போது நம்மை சுற்றி நடப்பது எல்லாமே நம் ஆத்மாவை சிவத்தை நோக்கி திருப்புகின்றது. அங்கே பயமில்லை, அங்கே ஆசை இல்லை, அங்கே கோபமில்லை. அங்கே ஒலிப்பது ஒரே ஒரு நாமம், ஓம் நமச்சிவாய. அங்கே நடப்பது ஒரே ஒரு காரியம், ஆத்மாவை சிவனிடம் ஒப்படைப்பது. அதனால்தான் காசிக்கு செல்ல முடியாதவர்கள், அவர்களின் நிலை என்ன? அவர்களுக்கு முக்தி இல்லையே? இல்லை.
இல்லவே இல்லை. காசி ஒரு இடம் மட்டுமல்ல, காசி ஒரு உணர்வு, காசி ஒரு எண்ணம், காசி ஒரு பக்தி. சிவனை முழுமையாக நேசிப்பவர்கள், சிவனை கடைசி மூச்சு வரை நினைப்பவர்கள், அவர்கள் எங்கு இறந்தாலும் அந்த இடம் காசியாக மாறிவிடும். அவர்கள் எரிக்கப்படும் சுடுகாடு, அவர்களின் உடலில் பூசப்படும் விபூதி காசி அக்னியில் சாம்பலாக மாறிவிடும். ஏனென்றால் சிவன் எங்கும் நிறைந்திருக்கிறார். காசி அவர்களின் இதயம் மட்டுமே. இதை உணர்ந்தால் ஒரு மனிதன் அவன் இறப்புக்கு முன்பே விழித்துக் கொள்கிறான். அவன் தனக்குள் காசியை கண்டுகொள்கிறான். அவன் தனக்குள் கங்கையை உணர்கிறான். அவன் தனக்குள் சிவனை அடைகிறான். அப்படிப்பட்டவர்களுக்கு மரணம் என்பதே இல்லை. அவன் வாழ்நாள் வாழ்க்கையே முக்திதான். அவன் செத்த பிறகு என்ன நடக்கும் என்பதை கேட்க தேவையில்லை. அவன் வாழும்போதே என்ன நடக்கிறது என்பதை பார்த்தால் போதும். காசி காத்திருந்தது, காத்திருக்கிறது, காத்திருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும், ஒவ்வொரு மரணத்துக்காகவும். ஆனால் நீ இப்போது எங்கிருந்தாலும் உன் மூச்சில் காசியை கொண்டு வா. உன் நினைவில் சிவனை கொண்டு வா. அப்போதுதான் நீ எங்கு இறந்தாலும் அது காசிதான். அப்போது நீ எப்போது இறந்தாலும் அது இப்போதுதான். இப்போதே இந்த நிமிடமே நீ விழித்துக்கொள். நீங்கள் இப்போது இறந்தால் உங்கள் கடைசி நினைவாக எது இருக்கும்? அந்த நினைவுகள் உங்களை சிவனிடம் சேர்க்குமா? அல்லது மீண்டும் பிறவிக்கு இழுத்துச் செல்லுமா?